மருத்துவர் ஐயா விட மாட்டார். ஆண்டவர்களையும் பார்த்தாச்சு, ஆண்டவர்களையும் பார்த்தாச்சு, ஆணையங்களையும் பார்த்தாச்சு, ஆணையங்களையும் பார்த்தாச்சு. தமிழகத்தில் இன்று வண்டிகளுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் தொடர்ந்து நம்மளை புறக்கணித்து வருகிறார்கள். புறக்கணிப்பு என்பது வண்டிகள், ஒட்டுமொத்த வண்டிகளையும் ஏமாற்றும் நிலை. இந்த நிலை நீடித்தால் தமிழகத்தில் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் தவறாக பேசினால் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது. என்னவென்றால் தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை இழிவாக பேசினார். இழிவாக பேசுவது கேட்பது எங்கள் இனத்திற்கு பெரும் கோபத்தை கொந்தளிப்பு உள்ளாக்கியுள்ளது. நீங்கள் நினைத்திருக்கலாம், நீ பணத்தை கொடுத்து காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கலாம், இதை விசம பிரச்சாரத்தில் நடத்திருக்கலாம். கட்டாயம் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான சாத்திய குரலே கிடையாது. மருத்துவர் ஐயா அறவழியில் போராட வேண்டும் எண்ணத்தில் தான் அமைதியாக இருக்கின்றோம். இல்லையெனில் இன்னும் 20 நாளில் இந்த போராட்டத்தில் நாங்கள் இடஒதுக்கீடு பங்கை வாங்கி பெற்றிருப்போம். மருத்துவர் ஐயா அவர்கள் அறவழியில் தான் போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் இதே வசல்பட்டி கூட்டத்தில் தான் பேசினார். நானும் இந்த சாதி தான், நானும் உங்க ஜாதிக்காரனா, நான் இதே ஊருக்காரனா, நான் உங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஒரு கோப்பை தண்ணி டீ கொடுப்ப சொன்னான். என்ன வருவீங்க, ஒரு கோப்பை டீ இல்ல, ஒரு இடத்துல கூட அவன் போய் பார்க்கல. கல்யாணத்துக்கு வர கிடையாது, சாவுக்கு வர கிடையாது. அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த தருமபுரி மாவட்ட மக்களுடைய வளர்ச்சி சரியில்லை. அதே மாதிரி நீ ஜாதிக்காரன் சொல்றதுக்கு ஓய்வு தேவை கிடையாது, அருகதையும் கிடையாது. என்கிட்ட நீ என்ன வேலை செய்யறது எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் ஐயாவையோ மருத்துவர் சின்னையா அவர்களையோ தாறுமாறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லையெனில் நீ தருமபுரி மாவட்டத்தில் தற்போது நத்தப்பேட்டில் நடந்தது போல எல்லா கிராமத்திற்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும். இதை நீ மனதில் வைத்துக் கொண்டு போகும். கலைஞர் 108 சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு சொன்னாரு. 108 சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த 21 உயிர்களை பலி கொடுத்த நாங்கள் அதுக்கப்புறம் 108 சாதிக்கு கொடுத்த 108 சாதிமா போராடிச்சு. மண்ணீர் சங்கம் மட்டும் போராடிச்சு. மண்ணீர் மட்டும் தான் தாலி எடுத்தாங்க. தயவு செய்து கலைஞர் அவர்கள் 108 சாதிக்கு கொடுத்து எங்களை முட்டாளாக்கியது, ஏமாற்றியது நீங்கள் தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து எம்பிசி என்ற பெயரில் 108 சாதி அனைவரும் வேலைக்கு போறாங்க. ஆனா மண்ணீர் ஒருத்தர் கூட வேலைக்கு போகாம இருக்கிறீங்க. அரசாங்க பதவியில IAS, IPS இந்த மாதிரி எந்த பதவியிலும் மருத்துவ மண்ணீர் ஒருத்தர் கூட நீங்க உள்ள அனுமதிக்கிறதில்ல, உள்ள போறதில்ல. எங்களுக்கு தகுதி இல்லையா, திறமை இல்லையா, இது இல்லை. எங்கள் இடத்துல அனைத்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜாதியை பார்க்காத ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து சாதிக்கும் தான் போராடுறோம். ஏன் இங்க இருக்கிற முஸ்லிம் சமுதாய மக்கள் கூட எண்ணி பார்க்க வேண்டும். முஸ்லிமுக்கு கூட இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா தான். அருந்ததிற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா தான். தமிழ்நாட்டில் ஏன் எஸ்சிக்கு கூட மத்தியில இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் தான். இதை நீங்க அம்பேத்கருக்கு பிறகு மருத்துவர் ஐயா தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். அதை மனதில் வைத்துக் கொண்டோம். நாயுடு சமுதாயம் சரி, நாடார் சமுதாயம் சரி, எந்த சமுதாயமா இருந்தாலும் மருத்துவர் ஐயா தான் முதலில் குரல் கொடுக்கிறார். அவர்களுக்காக போராடுகிறார். நாங்க சாதி கட்சி நடத்தவில்லை. சாதி கட்சி நடத்துறதா அம்பேத்கர் சிலையை தோட்டத்தில் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. அம்பேத்கர் சிலை வைத்து அழகு பார்க்கிற கட்சி எங்க கட்சி. அதனால தயவு செய்து சாதி கட்சி என்ற பெயரை சொல்லி எங்களை புறந்தள்ளாதீர்கள். அனைத்து சாதிக்கும் தான் இப்ப இடஒதுக்கீடு கேட்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன சாதி இருக்குதோ அந்த சாதிக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லிதான் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கிறார். தயவு செய்து அனைத்து சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு நீங்கள் கட்டாயம் தமிழக அரசு முன் வர வேண்டும். தமிழக அரசு இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். கட்டாயம் தமிழக அரசு நீங்கள் மருத்துவர் ஐயா சொல்படி கேட்டு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு தமிழகத்தில் நிரந்தரமாக முதலமைச்சர் என்ற இடைவெளா போயிடும். இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் இருக்கிறது காரணமே மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் போட்ட பிச்சை, இந்த வன்னிய மக்கள் போட்ட பிச்சை. இதை எண்ணிக்கொண்டு நீங்கள் தயவு செய்து வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்.
நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் திமுக கொடுக்க ஆரம்பித்திடும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வன்னிய மக்கள் உங்களை போற்றுவார்கள், புகழ் உச்சியை வைத்துக் கொள்வார்கள். சாமி பேரை சொல்லி வன்னியர் சங்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இருக்கிறான். அவன் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர் யாருன்னு தெரியும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த வன்னியர் சங்கத்தில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு தலைவர் நான் கட்டாயம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார். நாங்களே எங்கள் உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் வரும். கட்டாயம் அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டாம். இதை நினைத்து கொள்ள வேண்டும். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ரஜினி ஆரம்பிக்கிறான், கமலஹாசன் ஆரம்பிக்கிறான், விஜய் ஆரம்பிக்கிறான், டி ராஜா, எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆர் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறான். திமுக நினைத்துக் கொள்ள வேண்டும். கலைஞர் பேரை சொல்லி ஒரு நாளும் ஆட்சி அமைக்கணும் சொல்லல. தயவு செய்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடுகிறது. நீங்கள் இந்த இடஒதுக்கீடு தரவில்லை என்றால் எங்கள் மருத்துவரையை என்ன போராட்டம் சொன்னாலும் அது கடுமையான போராட்டமாக இருந்தாலும் உயிரே போனாலும் அந்த போராட்டத்தை நாங்கள் வென்றெடுப்போம். எங்கள் உயிர் முக்கியம் இல்லை, எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் தான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு பிச்சை கேட்கவில்லை, எங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். என்ன